ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஜிஎஸ் நோட்ஸ் எப்படி மேக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டெல்லி சுல்தானேட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டெல்லி சுல்தானேட்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் என்னோடய நோட்ஸை காட்டுறேன். ஸோ நோட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி மேக் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இந்தளவுக்கு நீங்கள் கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு மைண்டில் நல்லா ரெக்கார்ட் ஆகும். இப்போது இதில் நான் 7th ஸ்டாண்டர்டும் 11th ஸ்டாண்டர்டும் கவர் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இதில் என்ன பாயிண்ட் வருதோ அதில் என்ன பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்ஸுமே 2 புக்லேயும் இருக்கிறத எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது ஒரே நோட்டாக போட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக ஜிஎஸ்க்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஒரே நோட்டில் சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக, கீ பாயிண்ட்ஸாக இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் போட்டுக்கோங்க. ஃப்ளோ சார்ட் போட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வராது. இப்போ நீங்கள் புக் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டே இந்த நோட்டையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஜிஎஸ் மட்டும் நோட்ஸ் நல்லா கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போன டைம் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதனால தான் இந்த டைம் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு முன்னாடியே நோட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி நோட்ஸை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.